ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm ஸ்டோரிஸ் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபார்பிடன் லவ் ஸ்டோரி ஆஃப் அனாமிகா இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு 36 வயசு ஆண்டியா இல்லைனா மிட் ரேஞ்ச் நடிகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வயசில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி 25 வயசு வாலிபன் கூட ஏற்படக்கூடிய ஒரு தகாத மேட்டர், அந்த வரம்பு மீறிய காதல். ஸோ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, குடும்பம் இருக்குது. ஸோ அதையெல்லாம் மீறி இந்த 25 வயது இளைஞன் கூட அவங்களுக்கு எப்படி காதல் ஏற்படுது, ஸோ எந்த மாதிரியெல்லாம் வந்து மேட்ரு நடக்குது அப்படின்றதான் இந்த படத்துடைய கதை. இது வந்து ஃபார்பிடன் லவ் ஸ்டோரி அனாமிகா. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து நடிகையை காட்டுறாங்க, நம்ம அனாமிகாவை. எப்பவும் போல் ரெகுலரான ஒரு லைஃப். ஸோ நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் உமனோட லைஃப் எப்படி இருக்கும். காலையில் எழுந்த உடனே சமைக்கணும், புருஷனை பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பார்க்கணும். அவங்களுக்கு தேவையான அன்பு மட்டும் வந்து கிடைக்காது. ஸோ ஆறுதலாக வந்து ஏதாவது பேசணும் செய்யணும் அப்படின்னு சொன்னால் கூட அந்த புருஷனுக்கு வந்து காது கொடுத்து கேட்க மாட்டான். வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிகிட்டே இருப்பான், வேலை வேலைன்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், எப்படி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தியிலேயே அவங்களுக்கு வந்து எல்லா நாளுமே விடியுது. ஸோ தூங்கத்துக்கும் அதே மாதிரி தான் போகிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் வந்து சரி நம்ம புருஷன்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து தைரியத்தை வர வச்சுக்கிட்டு தன்னுடைய ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து பேச போகிறாங்க. ஸோ அங்கே பேச போகிற நிலைமையில கூட வந்து பேசலாமா வேணாமான்னு சொல்லி டபுள் மைண்டடாகவே போகிறாங்க. அந்த பக்கம் போய் பார்த்தா அப்பயும் அந்த ஆள் வந்து ஃபோன் பேசிட்டு தான் இருக்கான். நம்ம ஹீரோயின் என்ன பேச வராங்க அப்படின்றத கூட கண்டுக்காம அம்பாட்டு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஸோ அது என்ன மேட்டர்னா, தன்னுடைய இளம் வயது, தன்னை விட குறைஞ்ச வயசுக்கிட்ட ஒருத்தனுக்கிட்ட வந்து காதல் வந்திருக்கு, அதை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு புருஷன்கிட்ட பேசிட்டு சொல்லிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ தான் வந்து டிவியில் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வருது. ஸோ அந்த ஃப்ளாஷ் நியூஸ் வந்து புருஷனும் பார்க்குறான், பின்னாடி வந்து பொண்டாட்டியும் பார்க்குறான். 2 பேருமே வந்து பயங்கரமான ஷாக்கில் அந்த நியூஸை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்து கட் பண்ணால் நம்ம ஃப்ளாஷ்பேக் போகலாம். ஸோ முன்னாடி நம்ம பார்த்த மாதிரியே வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி, அந்த விமனை வந்து கண்டுக்காத ஒரு புருஷன். இந்த மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டியை எவனா கண்டுக்காமல் இருப்பானா, ஆனால் இந்த படத்தில் அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பூஜா குமார் தான் ஹீரோயின். ஸோ அந்த புருஷனை பார்த்துக்கணும், அது மட்டும் இல்லாமல் வயசான மாமனார் அவரையும் வந்து பார்த்துக்கணும். அவருக்கு தேவையான மாத்திரை மருந்து கொடுக்கணும், அப்புறம் வந்து புருஷனுக்கு சமைக்கணும், கேரியரில் போட்டு வைக்கணும். அப்புறம் வந்து ஏதாச்சும் பேசலாம், ஆசையாக பேசலாம் அப்படின்னா கூட வந்து பாய் கூட சொல்லாமல் அந்த ஆள் வந்து கிளம்பி போயிட்டே இருப்பான். ஸோ இப்படி தான் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அதை வந்து அதை பற்றி பேசலாம்னு சொன்னால் கூட வந்து அந்த புருஷன் வந்து எதுவுமே கண்டுக்கல. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரெகுலர் லைஃப்பை வந்து கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கிறதுக்காக சமையல்லாம் முடிச்சுட்டு ஒரு காஃபி ஷாப்பில் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ தான் அந்த 25 வயசு இளைஞனை பார்க்குறாங்க. ஸோ கூட வேலை செய்யக்கூடிய ஒரு ஆண்டி வந்து, ஐயா அவன் பாரு எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கிறான், அவன் தான் எனக்கு வந்து ஹீரோ, அவன் தான் என்னோட ஹீரோ அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டி வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வந்தான் இல்லையா 25 வயசு ஹீரோ. ஸோ அந்த ஹீரோவுடைய கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு, இந்த பில்லுக்கு நீ வந்து பே பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவனும் வந்து சரி ஓகேன்னு சொல்லி பே பண்ண போகும்போது அப்போ தான் வந்து பர்ஸ் இல்லை அப்படின்றது தெரிய வருது. ஸோ அவன் வந்து நம்ம ஹீரோயினும் வந்து இப்போ தானே புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க, பர்ஸ் இல்லைன்னு சொன்னோன்னே இவங்க வந்து பதட்டமாயிட்டாங்க. எப்படியாவது நீங்கள் காசு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லைங்க, நான் டெய்லி வர ஆளு தான், ரெகுலர் கஸ்டமர் தான், இன்னைக்கு தெரியாமல் வச்சு விட்டுட்டு வந்துட்டேன், சாரிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, நாளைக்கு கொடுக்குறேன்னும் போது இல்லை இல்லை இன்னைக்கு பே பண்ண பில்லு எல்லாம் ஜென்ரேட் பண்ண பில்லெல்லாம் இன்றைக்கே பே பண்ணணுங்க, இல்லைனா வந்து ஓனர் சத்தம் போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது, எனக்கு எங்கிட்டயும் வந்து பணம் இல்லை, நாளைக்கு நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து இல்லைங்கன்னு சொல்லி இவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி இன்னொரு டெசிஷன் எடுக்கிறாங்க. அப்போ தான் வந்து இந்த ரிங்கு வச்சுக்கோங்க, இது வந்து இதோட விலை வந்து 50,000 இந்த ரிங்கு வச்சுக்கோங்க, இந்த ரிங்கை நான் வந்து நாளைக்கு காசு கொடுத்துட்டு நான் திரும்ப வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சரி ஓகேன்னு சொல்லி தன்னுடைய கலீகிட்ட பேசிட்டு போகிறாங்க. ஸோ பேசிட்டு சரி ஓகே நீ வாங்கிக்க, நாளைக்கு காசு கொடுத்துட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னும்போது அந்த ரிங்கை வந்து கல்லாப்பெட்டிக்குள்ளே போட பார்க்குறாங்க. இங்கெல்லாம் போட்டால் சேஃப் இல்லடி, எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி பேக்கில் அப்போ தான் வைக்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி பேக்கில் வச்சுட்டு அன்றைக்கி நாள் முடியுது. பஸ்ஸில் கிளம்பி போகிறாங்க. டிக்கெட் எடுக்கிறதுக்கு தன்னுடைய பேக்கை வந்து பைசா எடுக்கிறதுக்கு பேக்லேருந்து எடுக்கிறாங்க. அப்போ தான் வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடக்குது. ஸோ அவ்வளோ அத்தா தண்டி, ஒரு கை போகிற அளவுக்கு அத்தா தண்டி ஓட்டை வச்சுருக்காங்க. இதெல்லாம் லாஜிக்கலி என்னன்றதான் புரியல. பட் அத்தா தண்டி ஓட்டை. உடனே பதட்டமாயிட்டு வண்டி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி இறங்கி போகிறாங்க. இறங்கி போயிட்டு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நான் அந்த விலை வேறு 50,000 சொன்னானே, அந்த ரிங்கை எப்படியாவது திருப்பி கொடுக்கணுமே, என்னோட 3 மாதம் சம்பளம் ஆச்சேடா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. வீட்டில் சொன்னாலாச்சும் ஒரு சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட் இருந்தால் அவங்ககிட்டயாவது சொல்லி ஏதாச்சும் பண்ணலாம். அந்த ஆள்கிட்ட சொன்னால் இன்னும் 2 மடங்காக வந்து வெறுப்பேற்றி விட்ருவானே அப்படின்னு சொல்லி அந்த ஏறுனாங்களே பஸ் ஸ்டாப், அந்த பஸ் ஸ்டாப்பில் எங்கேயாவது விழுந்து கிடக்குதா அப்படின்னு சொல்லி அங்கே போய் தேடி பார்க்குறாங்க. அவங்களுக்கு எந்த லக்குமே இல்லை. ஸோ அந்த நாள் அப்படியே முடியுது. பதட்டத்தோட மறுநாள் அந்த கூட வேலை செய்கிற ஆண்டியை வந்து
அனாமிகா 2 பேருமே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி அந்த காஃபி ஷாப்புக்கு வேலைக்கு போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது, "என்னடி இப்படி தொலைச்சிட்ட? என்ன பண்ண போற? அவன் வந்த உடனே நாளைக்கு காலையில அவன் வந்த உடனே ரிங்கு கேட்பானே! 50,000 ஆச்சே! 3 மாசம் சம்பளம் ஆச்சே! என்னடி பண்ண போற?" அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டி கேட்டுட்டே இருக்கு. ஸோ இவங்களும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வேறு வழி இல்லாமல் புருஷன்கிட்டயும் சொல்ல முடியாது. இனிமேல் காசை கொடுத்துட்டு தான் போய் என்னுடைய காசை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்து செட்டில் பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சீன் நடக்குது. இவங்க வந்து காசை நேற்று இந்தாங்க பில்லு ரிங்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி காசை கொடுக்குறான். ஸோ இவங்க வந்து தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் இல்லைங்க வீட்டில் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்க ரிங்க நாளைக்கு குடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த நாள வந்து தட்டி கழிச்சாச்சு. அப்புறம் வந்து அவனுடைய வீட்டு அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு, அவன் வீட்டுக்கு போறாங்க. ஸோ வீட்டுக்கு போகும்போது வந்து உள்ள ஒரு ஆள் இருக்கான். அவனுடைய ஃப்ரெண்டு. அவங்க ஏதோ மேப்ப பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹீரோயினும் வந்து கதவு தட்டுறாங்க. "உள்ள வாங்க" அப்படின்னு சொன்னவுனே ஹீரோவும் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து கிளம்பிட்டான். ஸோ ஹீரோவும், ஹீரோயினும் 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, "இருங்க, இருங்க. நீங்க எவ்வளோ நாள் எனக்கு காஃபி ஷாப்ல காஃபி போட்டு குடுத்துருக்கீங்க. உங்களுக்கு சூப்பரான ஒரு காஃபி போடுறேன் பாருங்க" அப்படின்னு சொல்லி காஃபிய போட்டுட்டு எடுத்துட்டு வந்து அங்க வைக்கிறான். இல்லைங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன்னு சொல்லி ஒரு பதட்டத்தோடயே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுடைய ரிங்க நான் தொலைச்சிட்டேங்க ஆக்சுவலா. நான் வீட்லலாம் வைக்கல தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவோட மூஞ்சே வாடி போகுது. ஸோ வாடி போன மூஞ்சோட இல்லங்க பணத்து பிரச்சனை இல்ல. அது வந்து 50,000 அதனால ரொம்ப யோசிக்கிறீங்களா? நான் காச திருப்பி குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லங்க பணம் மேட்டர் இல்ல. அது என்னுடைய அம்மாவோட ஞாபகார்த்தமா வச்சுட்டு இருக்கிற ரிங்கு. அத நான் தொலைச்சுட்டேன்னு சொல்றீங்களே, இது எப்படிங்க நான் ஏத்துக்கிறதுன்னு சொல்லி மனசு கஷ்டத்தோட பேச ஆரம்பிக்கிறான். ஸோ இல்லங்க நான் எப்படியாச்சும் அந்த பணத்த திருப்பி குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி மாசம் மாசம் ஒரேடியா குடுக்க முடியாது. ஆனா மாசம் மாசம் வந்து ஒரு 15,000 அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லி, நீங்க பணம்லாம் குடுக்க வேணாம். உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. இல்ல நான் குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்ட விட்டு கிளம்பி வந்துடுறாங்க. கிளம்பி வந்த உடனே லேட் நைட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா, சாப்பிட்டது தட்டு, பாத்திரம் எல்லாமே டைனிங் டேபிள்ல அப்படியே கிடக்குது. என்னைக்காவது ஒரு நாள் தானடா லேட்டா வரேன். அன்னைக்கு கூட வந்து கிளீன் பண்ண மாட்டியா? அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட வெறுப்போட தன்னுடைய புருஷன் மேல காண்டுல உட்கார்ந்திருக்காங்க அந்த டேபிள்ல. அதெல்லாம் எடுத்து போட்டா தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மறுநாள் காலையில அதே மாரி அவங்களுக்கு பணத்த எடுத்துட்டு தவணையா வந்து குடுக்கறதுக்கு அந்த ஹீரோவுடைய வீட்டுக்கு போறாங்க. ஸோ வீட்டுக்கு போன உடனே, "இந்த காசு எதுக்குங்க? நான் தான் வேணான்னு சொன்னேன்ல. இந்த காசு வேண்டாம்." சொல்லிட்டு, "இந்த காச நீங்களே வச்சுக்கோங்க. என்னோட அன்பளிப்பா இருக்கட்டும்னு" சொல்லி சொல்லிட்டு போறாங்க. ஸோ அதே பக்கம் வந்து அங்க மேப் இருக்குது. அப்புறம் அங்க ஒரு கீபோர்ட் இருக்குது. எல்லாத்தையும் அத பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. "நீ எங்கிருந்து வந்த? நீ யாரு? என்ன?" அப்படின்றத இப்பதான் வந்து பேசவே ஆரம்பிக்கிறாங்க. "ஸோ நான் இந்த ஒரு சின்ன வேலையா வந்தேன். நான் கொஞ்ச நாள் தான் இந்த ஊர்ல இருப்பேன். எப்போ கிளம்புவேன்னு தெரியாது. ஆனா கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பிருவேன். எப்படி என்னுடைய அம்மாவ பிரிஞ்சு நான் இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒரு மாரியான ஒரு விஷயத்த தன்னுடைய பேக்ரவுண்ட் கதையெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்கள பத்தி கேட்குறாங்க. நான் ஒரு மேரிடு, அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க. அந்த காஃபி ஷாப்ல சும்மா வந்து என்னுடைய பாடிய என்கேஜ் பண்றதுக்கு, மைண்ட என்கேஜ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்ப அந்த காச திருப்பி குடுக்கும்போது, "உங்க காசு வேண்டாம். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் குடுங்க. அதுதான் வந்து விலை மதிப்பற்றது" அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக்க போட்டு விடுறான். ஸோ அதில வந்து நம்ம ஹீரோயின் மயங்கிட்டாங்க. மறுநாள் அதே மாரி ரெகுலரா காஃபி ஷாப் போறான். அவனோட பில்ல பே பண்றதுக்கு காசு குடுக்குறான். "ஏங்க என்ன விளையாடுறீங்களா? உங்க பில்லெல்லாம் வந்து நான் வாங்கிக்க மாட்டேன். இது வந்து எப்பவுமே ஆன் ஆன் மீ" அப்படின்னு சொல்லிட்டாங்க. "ஸோ இந்த பில்ல நான் பே பண்ணிக்கிறேன்னு" சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு நட்பு வந்து மலருது. ஸோ கட் பண்ணா வந்து பஸ்ல 2 பேருமே வந்து கூட வேலை செய்ற அந்த ஆன்ட்டியும், நம்ம ஹீரோயின் பூஜாவும் வந்து போறாங்க அனாமிகா. போயிட்டுருக்கும்போது, இந்த மாரி நான் தொலைச்சுட்டேன்னு போய் சொன்னேன். அவன் கோவப்படவே இல்ல. காசு குடுக்குறேன்னு சொன்னாலும் வாங்கிக்கல அப்படின்றபோது, "இப்ப தெரியுதா நான் ஏன் ஹீரோன்னு சொன்னேன்? அவன் பார்க்க மட்டும் ஸ்மார்ட்டா இல்லடி, எல்லாத்துக்குமே ஸ்மார்ட்டா இருக்கிறான்" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவனுக்கு வந்து ஒரு கால் வருது நம்ம ஹீரோயினுக்கு. எனக்கு ஹீரோ தான் கால் பண்றான். "எனக்கு ஒரு பார்சல் வரும். அத மட்டும் வாங்கி வச்சுக்கிறியா? நான் முடிஞ்சா நான் வந்து வாங்கிக்கிறேன். இல்லன்னா வந்து நீ வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து குடுத்துடுறியா?" அப்படின்னு சொல்றான். சரி ஓகேன்றாங்க. ஸோ அதே மாரி கட் பண்ணா, அந்த பார்சல் எடுத்துட்டு வந்து வீட்ல டெலிவரி பண்ணிடுறா நம்ம ஹீரோயின். 4 மணிக்கு எடுத்துன்னு வந்து குடுக்குறா. ஸோ வீட்ட வந்து சுத்தி பார்க்குறா. அதே மாரி ஒரு காஃபி எடுத்துன்னு வந்து குடுக்குறாங்க. 2 பேருமே குடிச்சிட்டே வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்க பொறுமையா, "அந்த பார்சல் என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அது வந்து என்னுடைய ப்ராஜெக்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ்" அப்படின்றாங்க. அப்புறம் வந்து அங்க ஒரு கீபோர்ட் இருக்குது. அத பார்த்த உடனே, "நீ கீபோர்ட்லாம் வாசிப்பியா?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் கொஞ்சம் கொஞ்சம் வாசிப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் வந்து சின்ன வயசுலேருந்து ஆக்சுவலா மியூசிக் ரிலேட்டடா படிக்கணும், கீபோர்ட் வாசிக்கணும், பியானோ வாசிக்கணும்லாம் ரொம்ப ஆசை. ஆனா வந்து குடும்ப சூழ்நிலை எதுவுமே வந்து எனக்கு ஒத்து வழல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாச்சும் எதாவது பண்ணலான்னு பார்த்தா, கூட அமைஞ்ச புருஷனும் வந்து சரியில்ல அப்படின்னு சொல்றாங்க. அவன் நின்னு வாசிச்சுட்டே இருக்கான். வாசிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே மெய் மறந்து போறான். அந்த டியூன வந்து கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. மனசு இளகுது நம்ம ஹீரோயினுக்கு. "ஸோ நீயும் வாசிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். நானா? எனக்கு வாசிக்க தெரியாதே." "பரவால்ல வா, நான் உனக்கு கத்து தரேன்" அப்படின்னு சொல்லி கைய புடிச்சு வாசிக்க வைக்கிறான். ஸோ அப்படியே வந்து கைய புடிச்சு தடவுறான். ஒண்ணொண்ணா புடிச்சு, "இந்த இது, இந்த இது" அப்படின்னு சொல்லி அவனுக்கு மியூசிக் கத்து தரான். அப்படியே மெய் மறந்து கண்ண மூடிட்டு, அவளுடைய நம்ம ஹீரோயினோட இடுப்ப புடிச்சு கிள்ளிர்றான். ஸோ ஹேண்ட் பேக்க மறந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப வரான். திரும்ப வரும்போது அப்படியே அலேக்கா ஒரு தூக்கு, ஒரு பச்சக்கு, ஒரு கசக்கு. அதுதான் அந்த மேட்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ வெறித்தனமா போட்டு சரியான ஒரு குத்து.
நல்லா செய்யும் செஞ்சு விட்டுறான் நம்ம 36 வயசு ஹீரோயினை, 25 வயசு பையன். அதை நினச்சி அப்புறம் வந்து வேலை அப்படியே முடியுது, வீட்டுக்கு கிளம்புறான் பஸ்ஸில். ஸோ இப்படி வந்து எப்பா எப்படிலாம் பண்ணான் பாரு, செம்ம ஸ்ட்ராங்காக பண்ணான்ப்பா, ரொம்ப வருஷம் ஆச்சு, புருஷன்லாம் கண்டுக்காமல் காஞ்சி போன புதார் மாதிரி இருந்த என்னுடைய முள் புதாரை இவன் வந்து தண்ணி தெளித்து கொஞ்சம் கூல் பண்ணி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி அதை நினச்சி நினச்சி சிரிக்கிறான். ஸோ அப்படியே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியலை போட்டு தூங்க போகிறான். தூங்க போகும்போது புருஷனோட கை வந்து தெரியாமல் பட்டுருது. அடிச்சே தள்ளி போடான் இவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வெறுப்பை வந்து புருஷன் மேலே காட்டுறான். ஆனால் அவனுக்கு தெரியாமல் அவன் கைப்படாமல் தள்ளி படுத்துக்கிறான். ஸோ ஒரு மெசேஜ் வருது, ஐ மிஸ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி. ஸோ இவனுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரே சந்தோஷம். இவளுக்கு 2 பேரும் எல்லை மீறிய வரம்பு உறவு மட்டும் இல்லை, காதலும் வந்து வருது. ஸோ அடுத்த நாள் வந்து பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறான். அந்த சமயத்தில் அக்கா இங்கே பாருங்க அக்கா அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கான். அவள் கண்டுக்கல. அப்புறம் ரொம்ப கத்தி அக்கான்னு கேட்கும்போது தான் வந்து திரும்பி பார்க்குறான். ஸோ நான் ட்ராப் பண்ணுறேன் வாங்க அப்படின்னு சொல்லி மைக்கில் கூட்டிகிட்டு போகிறான். உடனே வந்து பக்கத்தில் வந்து நான் உனக்கு அக்காவா, எதுக்கு அப்படி அக்கான்னு கத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் மற்றவங்களாம் சந்தேகப்பட மாட்டாங்களா, உங்கள் வீட்டு பஸ் ஸ்டாப் இல்லை அப்படின்னு சொல்லி அது மேலே வந்து ஹீரோயினுக்கு எந்த மாதிரி கெட்ட விஷயங்களும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணம். அதே மாதிரி இன்னொரு பார்சல், இன்னொரு பார்சல் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து பார்சல் வந்து டெலிவரி பண்ண வச்சிடறான் நம்ம ஹீரோ. பார்சலை கொடுக்குற சாக்கில் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2-3 ஷாட் அடித்து விட்டுட்டு அப்படியே வந்து கட்டி பிடிச்சி தூங்குறாங்க. ஸோ நம்ம முதிர்ச்சியான மெச்சூரிட்டியான ஒரு 36 வயசு ஆண்டி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை பார்த்தா எப்படி இருக்கும்? ஸோ ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு பார்க்க மாட்டோமா? அந்த மாதிரி தான் வந்து இவனும் வந்து சான்ஸ் கிடைச்சா சொல்லி பார்த்து போட்டுட்ருக்கிறான். ஸோ இவனுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்த உடனே ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். ஆங்ஸைட்டி ஆகிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். கூல் டவுன் சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது கூட இவன் வந்து கண்டுக்காமல் தள்ளி விட்டுறான். சி போடி அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி தட்டி விட்டுறான். ஸோ யார் மேலேயோ இருக்கிற கோவத்தை ஏன் என் மேலே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எந்த போடி அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தையும் சொல்லி திட்டி அமுச்சு விட்றான். ஸோ அந்த இடத்த விட்டுட்டு இதுக்கப்புறம் இருந்தால் நல்லா இருக்கான்னு சொல்லி இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது ஹீரோயின் வந்து பேண்ட் கூட போட்டிருக்க மாட்டா, ஜட்டியோட சுற்றிட்டு இருப்பான். ஸோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இவங்களுக்கு ரொம்ப அப்செட்டு. ச்சே இப்படி என்னை வந்து அசிங்கமாக பேசிட்டானே, இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி மனசு விரக்தியில் இருக்கான். ஸோ கொட்டிட்டு வந்தவனும் சரியில்லை, கூட வச்சுட்டு வந்தவனும் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரே மனசு கஷ்டத்தோடு உட்காந்துருக்கிறா. ஃபோன் பண்ணாலும் எடுக்கல, வேலைக்கும் போகல. ஸோ அவனும் வந்து நம்ம ஹீரோவும் 2-3 வாட்டி ஃபோன் பண்ணுறான், 4-5 வாட்டி ஃபோன் பண்ணுறான். காஃபி ஷாப்பில் போய் கேட்குறான், எங்கேயுமே ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த ஆண்டி வந்து கேட்குறா, ஏன்டி உங்களை 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? அவன் வந்து காஃபி ஷாப்பில் கேட்டுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எங்கள் 2 பேருக்குள்ளே லவ் ஆகிடுச்சு, இந்த மாதிரிலாம் வந்து மேட்ரு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் உன்னை விட வந்து சின்ன பையன், அவன் கூட போய் எப்படி படுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை தான் தெரியாமல் நடந்துச்சு, இனிமேல் என் வாழ்க்கையில் அந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பேசிகிட்டு இருக்கிறான். ஸோ அப்புறம் காலிங் பெல் அடிக்குது. வெளியே போய் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். கேட்குறான், ஏன் என் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிற, சாரி நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சாரின்னு சொல்லி கேட்குறான். நீ முதல்ல வெளியே போடா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கிறான். இல்லை இது செட் ஆகாது, நம்ம 2 பேருக்குள்ளே எந்த விஷயமும் கிடையாது, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு, நான் வேணா சாரி கேட்டுக்கிறேன் சாரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட புருஷன். ஸோ இவங்க 2 பேரையும் பார்க்குறான், மேலேயும் கீழேயும் பார்க்குறான். ஸோ உடனே வந்து ஹீரோயின் ஏதோ சொல்ல வரும்போது நம்ம ஹீரோ குறுக்கிட்டு, சார் நான் வந்து சொல்லிடுறேன், நான் ப்ளம்பிங்கு பைப் ரிப்பேர் பண்ண வந்தேன், இன்றைக்கே ரெடி பண்ணுன்னு சொல்கிறாங்க, மெட்டீரியல் வாங்க போனோம், அதெல்லாம் வந்து டைம் ஆகும், நாளைக்கு வரேன்னு சொன்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்க, இன்றைக்கே பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பி போயிடுறான். கிளம்பி போன உடனே, பரவாயில்லம்மா வேறு ஆளை பார்த்துக்கிறேன், இதெல்லாம் ஒரு விஷயமா, அவன் போனால் போயிட்டு போகிறான், நான் வேறு ப்ளம்பரை வேணால் நான் கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட வந்து யார் என்ன விஷயம் சொல்லு, நான் வந்து ரெடி பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெகுளியா அப்பாவித்தனமாக இருக்கான் நம்ம புருஷன். ஸோ எந்த சந்தேகமும் படல, பொண்டாட்டி மேலே எந்த டவுட்டும் வரல, அவன் பாட்டுன்னு உள்ளே போயிடறான். ஸோ இதெல்லாம் வந்து நினச்சிக்கிட்டே வந்து உட்காடுறான். ஒரு பக்கம் வந்து அந்த ஹீரோ மேலே ஒரு சாஃப்ட் கார்னர், ச்சே வீட்டுக்கு வரைக்கும் வந்துட்டு நம்ம சேவ் பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அடுத்த நாளும் இதே மாதிரி அவள் வீட்டுக்கு, அதாவது ஹீரோ வீட்டுக்கு நம்ம அனாமிக்கா போகிறான். ஸோ போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற பார்சல்லாம் வந்து பார்த்துட்டு, இது என்ன பார்சல் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அதெல்லாம் எதுக்கு ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாத்தையும் வந்து தொடச்சி வச்சுருக்கிறான். நம்ம கூடிய சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பிடலாம், ஸோ நான் வந்து எல்லா திங்ஸும் பேக் பண்ணிட்டேன், நீயும் வந்து பேக் பண்ணி வச்சுக்க, நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து நான் உனக்கு ஒரு சூட் கேஸ் கொடுக்குறேன், இதை வச்சுக்க, நாளைக்கு காலையில் வந்து நம்ம 2 பேரும் எடுத்துகிட்டு இதை போயிடலாம், நீயும் வந்து உன் புருஷன்கிட்ட சொல்லிட்டு வா, இல்லைனா வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் கிளம்ப வேண்டியது இருக்குது, நான் கிளம்புறேன், அங்கே ஒரு பேக் இருக்குது, அந்த ஹீரோ வந்து நாளைக்கு வந்து கேட்பான், அவன் கேட்டவொடனே எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கட் பண்ணால் இங்கே வந்து நியூஸ் ஃப்ளாஷ் நியூஸ் ஓடுது, டிவியில் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஹீரோயின் வேலை பார்க்குறால, அந்த வேலை பார்க்குற இடத்துல பாம் பிளாஸ்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 இடத்துல பாம் பிளாஸ்ட் ஆகுது. ஸோ ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. அது யாருன்னு பண்ணதுன்னு பார்த்தா, இவ கூட படுத்து என்ஜாய் பண்ணான்ல, ஸோ அந்த ஹீரோ தான்
அப்புறம் அது இன்னொரு ஹீரோவோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் பார்த்தான்ல அவன், எல்லாருமே வந்து முக்கிய குற்றவாளிகள். இவங்க தான் இந்த பாம் பிளாஸ்ட்டுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு போலீஸ் வந்து நியூஸ்ல ஃபிளாஷ் பண்றாங்க. ஸோ இத பார்த்த உடனே ஒரு சரியான ஷாக்கு. கட் பண்ணா நம்ம சொல்ல வந்த நியூஸ் என்ன தெரியுமா? நான் வேற ஒரு இடத்துல வேற ஒருத்தவங்க கூட போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல வந்தால்ல, அதுதான் வந்து அந்த மேட்டர் நடக்கும்போது தான் அந்த நியூஸ் வருது. நல்ல வேளை சொல்லல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறா. ஸோ அவங்க இப்போ ஒரு மேப்ப காட்டுனாங்க. அந்த மேப்பு அப்புறம் வந்து பார்சல் இது எல்லாமே வந்து பாம் பிளாஸ்ட்டுக்கான ஒரு மெட்டீரியல் தான். ஸோ ஹீரோயின நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. போலீஸ் தொந்தரவு இல்லாம ஒரு ஆடு மாரி நம்ம ஹீரோயின யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பார்சல் ஈஸியா டெலிவரி பண்றதுக்கு யார் மேல சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்பதான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறேன். ச்சே! எவ்ளோ மோசமா, எவ்ளோ கேவலமா அம்மாஞ்சியா இருந்திருக்கிறேனே! அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் ஒரு பயங்கர ஷாக்கிங்ல மனசுக்குள்ளே எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. இவன் கூட போய் ஒரு அழகான லைஃப் இல்லனாலும் ஒரு நிம்மதியான வாழ்க்கைய விட்டுட்டு, இவன் கூட ஒரு டெரரிஸ்ட் கூட போய் நான் ஓட போயிருக்கனே! அப்படின்னு சொல்லி, அவளுக்குள்ளேயே வந்து ஒரு கஷ்டத்துல அப்படியே உள்ள புழுங்கி அழுவுறா. ஸோ இதுதான் வந்து கதை. நம்ம ஹீரோ வந்து நினைச்சத சாதிச்சுட்டு போயிட்டான். நம்ம பாம் பிளாஸ்ட்டும் வந்து அவனுக்கு நடந்துச்சு. அவன் பிளான் பண்ண மாரி 3 இடத்துல பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து ஹீரோயினும் இதே மாரி சூப்பரான ஒரு ஹீரோயின் கிடைச்சது. அதையும் வந்து நல்லா முட்டி போட்டு செய்ன்னு செஞ்சுட்டான். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கைய விடக்கூடாது. யார் கூடயும் வந்து நம்ம பழகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரான். ஸோ அப்படின்னு சொல்லி இந்த கதை முடியுது. ஸோ புருஷனுக்கு கடைசி வரைக்கும் எதுவுமே தெரியல. இதுதான் வந்து இந்த ஃபார்பிடன் லவ் ஸ்டோரி ஆஃப் அனாமிகா அப்படின்ற ஒரு கதை. ஸோ இந்த மூவி, இந்த ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும். என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த மூவில சந்திப்போம்.